தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு மூவி. பீரியாட்டிக்கல் பிலிம் மேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. டீசரா இருக்கட்டும், ட்ரைலரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு படத்தர ரசிகர் மத்தியில கிடைக்குது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா சியான் விக்ரமுக்கு கம்பேக் அமையக்கூடிய ஒரு படமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பில்டப். ஆனா அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஒரு சிலர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, ஒரு சிலர்களுக்கு அந்த படம் பிடிக்கல. ஸோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இந்த படம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று ஓடிடுச்சு, என்னதான் பண்ண போகுது, அதாவது பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படின்றதான் ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். ஏன்னா சியான் விக்ரமே இந்த படத்தை மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாப்புல. 100 கோடி ரூபாய், 100 கோடியில 200 300 கோடி ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. சரி, இப்ப இந்த தலான் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயம் ஒரு பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அபிஷியலாவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சொன்ன மாதிரியும் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் உண்மையே கிடையாது. இன்னமும் இந்த படம் 80 கோடி ரூபாய் கூட கலெக்ட் பண்ணல. அது சும்மா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் இப்போ இந்த வாரம் இந்தியில வெளியாக போகுது. இந்தியில எந்த மாதிரி ஓட போகுதுன்னு தெரியல. மேபி இந்திய ஆடியன்ஸுங்களுக்கு இந்த படம் பிடிச்சி போக நல்லா ஓடுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 100 கோடி ரூபாய் கிளப்ல அப்படின்றது ஜாயின் பண்ணலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இந்தியில இந்த படம் பெருசா போகல அப்படின்னு சொன்னா 80 கோடி கூட டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைஃப் டைம்ல இந்த படம் ஏன் வசூல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதைக்கு 100 கோடி அப்படின்றது உருட்டு தான், யாரும் நம்பாதீங்க. இன்னமும் தலான் திரைப்படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், செப்டம்பர் 2வது வாரம் எக்ஸ்க்ளூசிவா இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதாவது இந்த வாரம் இந்தியில வரப்போகுது. இந்தியில வெளியான 2வது வாரமே இந்த படம் டிஜிட்டலா ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா இப்போதைக்கு 100 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் ஜாயின் பண்ணல. யாரும் அந்த வதந்தியை நம்பாதீங்க.